நான் கேட்கிறேன், இப்ப சினிமாக்கார் ஒருத்தர் பரிசு கொடுத்தாரு, அவரை கட்டி பிடிச்சு கொடுத்து விவாதம் எழுப்புறீங்களோ, நாளைக்கு யாரோ இங்க உட்கார்ந்து இருக்கிற XRY யாரோ ஒரு தொழில் அதிபர் அவர் பரிசு கொடுக்கிறார், அவர் காயின் கொடுக்கிறார், அவர் சாலை போத்துறார், அவர் சாலை போட்டி காயின் கொடுத்து அவர் ஒரு அர்ப்பணி கட்டி பிடிக்க பெற்றோர்கள் அனுமதிப்பீங்களா? அப்ப இந்த பாயிண்ட் என்ன? அது தொழிலதிபராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், XRY யாராக இருக்கலாம். ஒரு பெண் வயது மூப்படைந்த பிறகு 12ஆம் வகுப்பு 10வது டிகிரி படிக்கிற முதல் மாணவிகளை அழைத்து எந்த சினிமாக்காரர்களையும் கட்டி அமைப்பதற்கோ அல்லது என்னது பேருந்தெல்லாம் வைக்க போறீங்க, இதை எப்படி வைக்கிறாங்க, ஆட்சி மேலாங்களாம் இது அனுமதிப்பீங்களா? இப்ப ASR செலவன் அவர் உழைச்சி சம்பாரிச்சு கடை வச்சிருக்கிறார். நாளைக்கு இங்க இருக்கிற இந்த மாவட்டம் இருக்கிற 4 பெண் பிள்ளைகள் பிளஸ் 2 முடிச்ச 16 வயசு பொண்ணுக்கு அவர் ஒரு 2 காயின் தரார், நான் 2 பரிசு தரேங்க, நான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சு அர்ப்பணிக்கிறேங்க. இல்ல அந்த பொண்ணு சொல்லுங்க, நான் அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறேன்னா உட்காந்து அப்பா அம்மா செருப்பு எடுத்து அடிக்க போக மாட்டீங்களா? செருப்பால் அடிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்லுங்க, எப்படி அனுமதிப்பீங்க? அப்ப இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அப்படி என்று பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதாக ஒரு கட்சி தலைவராக ஒரு 150 தமிழ் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்துவதாக, தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், முஸ்லீம் இயக்கங்கள், கிறிஸ்துவ அமைப்புகள், இவங்கெல்லாம் அறிவில்லாத தலைமை ஒத்துக்கிட்டு பழகிக்கிறாங்களா? கேட்கறாங்களா? மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட மன்னிப்பு? சொல்லுங்க பசங்களா?